கரப்பாக மாற்றி விவரத்தை சொன்னார். ஐயா இதுவரைக்கும் 12 வருஷம் அந்த சண்டாடிக்கு நான் அடிமை வேலை செய்கிறேன் ஐயா. இன்னும் என்னுடைய கஷ்டப்பாடு தீரவில்லை. ஒரு 7 மணியாம்பால் கொடுக்குறேன். என்ன செய்யணும்? 7 மணியாம்பாலே ஒரு சொப்ப கொடுத்துருவ வைத்து 41 நாள் ஒரு மண்டலம் காத்து வர வேண்டும். ஆனால் 41 நாள் திறந்து வரணும்னு சொன்னா ஒன்ன பிடிச்ச நல்ல கௌரவமா கட்டுங்க. ஒன்ன பிடிச்ச 6:45 அரையும் காலம் 7:30 அன்னோடு தொலைஞ்சிடும். ரொம்ப நல்ல சாமி. அப்படி என்று சொல்ல ஒரு செப்ப குழந்தை போல எடுத்து வைக்கிறேன். செப்பு குடத்தை அடைச்சிட்டு 41 நாள் கழிஞ்சு திறந்து பார்க்கும்போது அங்கே முக்கிய பன்றி கீரிய கூட பையன் செம்பவம் கடைசியா வந்து வந்தாங்க. ஒரு பெரிய ஆலமரத்து மேல உட்கார்ந்துருக்காங்க. எருடன் வந்து பிறந்து ஆலமரத்து இருந்த செய்திய யார் வந்து தெரியுமா? யார் ஒரு அழகான ஒரு பிராமண பையன மாதிரி வேஷம் எடுத்து ஏன்னா கருடம் பிறந்ததா நம்ம கொண்டு வருவான். அப்படி பிராமண ஆட்கள் வாழக்கூடிய தெருவில் வருவான். சரி, அங்க ஒரு பாப்பாத்தி பொண்ணு அழகா ஒரு அந்த பாப்பாத்தி பொண்ணு அந்த பிராமண தெருவுல நடு தெருவுல இருந்து அந்த பிள்ளை தண்ணி என்ன பொம்பளை பிள்ளை ஏன் கொஞ்சமாவது அச்சம் மடம் நானும் பகிர்ப்பு வேண்டாம் வேணும். எதுங்க பொம்பளை பிள்ளைங்க சரி இருக்கட்டும், எவ்வளவுதான் இருக்கட்டும் ஆசைப்பட்டது பிள்ளை என்ன செய்யணும்? கடையவே வாங்கலாம் இல்லையா? வாங்கிட்டு ஊருக்கு தண்ணியில சேர்க்கிற பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு சேர்த்துக்கிட்டு அந்த பிள்ளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒரு ஓரமோ தோட்டமோ வீடோ படித்தரையோ ஆளில்லாத வீடோ ஒரு தட்டு மொட்டை மாடியோ குளத்தங்கரை ஆத்தங்கரையோ ஓரமா ஒதுங்கி இருந்து ஒரு வாழை தோட்டமோ ஓரம் ஒதுங்கி இருந்து அடிக்கணும். தண்ணி அடிக்கணும்னு ஆசைப்பட்ட பிள்ளை 4 பேர் போற நடுத்தரும் அடிச்சாங்கன்னா என்ன சொல்லும்? இப்படி குடிச்சிட்டு இருக்கலாம் சொல்லும். மானகிட்ட பாயல அத சொல்லலாம். அறிவிடவன் தண்ணி அதாவது அந்த காலத்துல பைப்பு அடி பைப்பு அந்த அடி பைப்புலதான் தண்ணிய துளி துளி அடிச்சு எடுப்பாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லி நல்லி. திருப்பு நல்லி ஆமா. பைப்புன்னு சொல்றாங்க இல்லையா பைப். இப்ப அப்படி இல்ல ஆ. லைட் அதாவது சுவிட்ச் போட்டா லைட் இருக்கிற மாதிரி சுவிட்ச் போட்டா தண்ணி வருது ஏம்மா? காலங்கள் அப்படி மாத்திக்கலாம் சுவிட்ச் போட்டா தண்ணி வருது மட்டும் இல்ல. அதையும் தாண்டி என்ன வந்து எப்படி அந்த பைப்பு பின்னோட்டு கையை நீட்டினா போதும். ஆமா ஆமா தம்பி எத்தனை இடத்துல பயன்படுத்த தெரியுமா? ஆமா. 5 நாள் இருந்தா மத்தியான தூக்கியாரி படுத்து எப்படின்னா வரும் எப்படின்னா ஆமா. இவன் அங்க டச் பண்ண வேண்டாம் ஆனா தொடாம பாத்துரும். அப்ப இந்த பாப்பாத்தி பொண்ணை இந்த பாப்பான் பார்த்தான் பாரு ஆமா. இவனுக்கு அந்த புள்ளைய பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு பிடிக்கும் ஆமா ஆமா. எல்லாரையும் பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்காது எல்லாத்தையும் பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்காது. பிடிக்காதா? அவர் அது அத்தரோ சொத்தரோ நெட்டையோ பொட்டையோ வயசோ கிழடோ கூனோ குருடோ இல்ல நொண்டியோ ஜப்பானியோ ஆமா. கருப்போ சிகப்போ சிகப்பு. அது மனசுக்கு பிடிச்சிட்டுன்னா அது எதுவா இருந்தா என்ன அதுக்காக வந்து எடுக்கணும். சித்தப்பாவை கொடுக்கலாமா? அவரு மனசு பிடிச்சிருக்காரு. உன் சித்தவருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கிறது வேறையா கடைசியில பிடிச்சது தானே? ஆமா ஆமா. ரொம்ப முக்கியம் அதனாலதான் அவரு புதுவா ஸ்டேட்டஸ் வைக்கிறது. எப்படி கொஞ்சம் ஒரு பொதுமா இருக்கு. ஆமா. நல்லது அதான் இப்ப அவனுக்கு ஏதோ இவன் ஸ்டேட்டஸ் வைக்கிறது உடனே. எப்படி சித்தி. ஆமா அந்த கல்யாண நினைவுகள். ஆமா காலோட வெட்டி போடுறது. அது முக்கியம் ஞாபகம் வருது. அதான் நினைக்கிறது விஷயமா இருக்குது. இருந்து போவாங்க வெட்டி போட்ட நாளோடி நம்ம ஏன் குட்டிய போட்டா ஆமா அது ஏன்டாம் வெட்டிய போட்டு ஆமா நான் என்னால வந்து கலத்தி போட அது நீங்க நானும் அப்படிதான் ஆனா பைய கிட்ட வந்து கேட்கலாம் சரி யாரு ஒரு மாதிரி போட்ட கணப்பா இருக்கு ஹலோ 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 இந்த வாங்கயா இங்க எட்டி பாரு இங்க அங்க அங்க இங்க எட்டி பாருமா என்னப்பா அம்மா என்ன ஒரு பேர் என்ன யார் என்ன வாட் இஸ் யுவர் நேம் என்ன கேட்டீங்க என்கிட்ட என்ன கேட்டீங்க வாட் இஸ் யுவர் நேம் நல்லது எனக்கு தமிழே கேட்காது அவங்களே இங்கிலீஷ்ல கேட்க அப்போ உன் பெயர் என்ன அப்படி கேளுங்க என் பேர் வந்து உன் பேர் வந்தா எந்த மடப்பையன் வச்ச அந்த பேரு உங்க தாத்தா இப்போ என் பேர் வந்து என் பேர் வந்துட்டா அவசரப்படக்கூடாது மெதுவா தான் இருக்கும் இந்த இறல முடிச்சிடாத ஆமா ஆமா சீசன் முடியட்டும் அப்படியா ஆமா இந்த பாருங்க என் பேர் வந்து சொன்ன கேட்க மாட்டா போயிருக்க என் பேர் வந்து திருக்கி முடிக்கூடாத அப்படியா அது வந்துட்டா என் பேரு பாப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தில செவுட்டு முண்டா ஆமா இட்லி சப்பாத்தி என் பேர் பாப்பாத்தி இதுல பாப்பாத்தியா நைஸ் தேங்க் யூ நைஸ் ஆனா வெல்கம் உங்க பேர் என்னது என் பேரு பாப்பா யாரு பாப்பானா யாரு பாப்பா யாரு பாப்பா உங்க பேர் பாப்பா என் பேரு பாப்பா என் பேரு பாப்பாத்தி நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருக்கு பாத்தியா ஒரு இடம் இல்லைன்னா பண்ணலாம் ஆமா உன் பேரு பாப்பாத்தி ஆமா என் பேரு பாப்பா என்ன பண்ண கட்டணும் ஆமா இங்க பாரு என்னது ஏமா இங்க பாரு எனக்கு அந்த 10 பொறுத்தவும் பசக்குன்னு இருக்கு யார் நமக்கு தானே நம்ம ரெண்டு பேரும் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் பேர் பொறுத்தது இப்படி இருக்குன்னா ஆடா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் கல்யாணத்தை முடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னா லட்சுமிபுரம் ஊரு அன்னைக்கு அழைச்சிருக்கோம் ஆமா அது அன்னைக்கு அல்ல மாடுகட்டில ஊரு அட்ரஸ் இல்லாம இருக்கும் ஆமா அல்ல நம்ம ரெண்டு பேரும் இப்போ அன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணனா ஆமா நம்ம ரெண்டு பேரும் இப்போ கல்யாணத்தை முடிச்சோம்னா அச்சா பாருங்க யாருக்குமே அப்படிதான் தெரியாது பாருங்க எனக்கு இப்போ கல்யாணம் பண்ண ஆசை உங்க அறிவு இருக்கா எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க இந்த பாருங்க என் அம்மையை விட நீங்க கட்டணும் இந்த பாருங்க எங்க அம்மா அப்பா சம்மதம் வேணும்ல உங்களுக்கு யாரும் இல்லையோ எனக்கே ஒருத்தர் இல்ல நீங்க அனாதையா ஆமா இந்த பாருங்க அப்ப கொஞ்சம் நில்லுங்க போயிட்டு வாங்க இந்த ரோட வண்டி ஏறுமா இந்த ரோட்ல வாங்க இந்த ரோட்ல ஆடு வரதே கஷ்டம் சரி வண்டி வரும் பிடிச்சு விட்டுருவோம் ரெண்டு வண்டி ஆமா ரோட்ல முடியாது பாருங்க திருமணமும் ஒரு மனமாக திருமணம் முடிப்பதற்கு பாப்பாத்தி ஒரு நாள் பாப்பாங்க பைய ஆரம்பிக்கிறா
ஏண்டி ஒரு பொண்ணு அடி என்ன அதாவது புருஷன் பொண்டாட்டி இருக்கிற வீட்டுல ஆமா. அந்த பொண்டாட்டி முக்கிட்டான்னு வையி அங்க ஏழரை பிடிச்சிட்டு முக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஐயா ஆரம்பிச்சான் இந்த பாருங்க என்ன என்ன உங்களுக்கு பிடிக்கலையா ஏன் நீ வந்து பிடிக்காம நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கு இந்த பாருங்க யாருக்கு என்ன பாப்பாத்தி உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அத்தா வந்து பிடிக்காம பாப்பாத்தி உன் பக்கத்துல நான் இருக்கேன் அத்தா வந்து கெட்டில 40 ஒரு நாளா வீட்டோட வெளியே போயிருக்கேன் அதுதான் இப்ப பிரச்சனை அதாவது இந்த ஊர்ல உள்ள பெண்கள்லாம் என்ன கேட்டாங்க ஏடி பாப்பாத்தி உன் புருஷன் குருடா இவன் குருடனா இவன் நொண்டியா இவன் சப்பானியா அப்படின்னு என்ன பார்த்து கேட்டுட்டாங்க இப்ப ஒரு பையன் கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு ஊருக்கு வர்றாங்க தெரிஞ்சவங்க கேட்பாங்க நல்லா இருக்கியா உன் புருஷன் நல்லா இருக்காரா என்ன வேலை பாக்காருன்னா அவர் ஒரு ஆசாரி இல்லன்னா புற்றம்மன் கோயில் உள்ள பூசாரி அவர் ஒரு டாக்டர் இல்லன்னா ஒரு சாதாரண கலெக்டர் அதே தப்பா நினைக்கூடாது ஏன் கொத்தனார பெருமையா சொல்லணும்னா இப்போ உள்ள பையன்மாரெல்லாம் கொத்த வேலைக்கு எப்படி போவான்றீங்களா அழகா அதாவது அப்பாச்சி பைக்கு கேன்வாஸ் ஷூ சச்சின் செயின் அழகான ஒரு பிரேஸ்லெட் 2 மோதிரம் எல்லாம் போட்டு தோல்ல ஒரு பேக்கும் போட்டு அவன் போகும்போது அவன் அம்மா பக்கத்து வீட்டுக்கு சொல்லுவான் பாத்தியா பாஞ்சாலி என் புள்ள கலெக்டர் மாதிரி போறான் ஆனா அந்த துணி அந்த பேக்கை திறந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சோத்து வேலையும் தூக்கு கொண்டு வச்சிருப்பான் என்ன கொண்டு தூக்கு கொண்டு அது என்ன வச்சிருப்பான் தூக்கு பார்க்க தெரியும் கலெக்டர் ஏன் சாதாரண கலெக்டர் தெரியுமா போன வாரம் கலெக்டர் ஆச்சு நிகழ்ச்சிக்காக போயிருந்தோம் சரி அப்ப ஆபீஸ்ல இருந்து சொன்னாங்க அம்மா கலெக்டர் வந்தோட நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிங்க அப்படின்னு நாங்க ரொம்ப நேரமா நின்னோம் மறுபடியும் நாள் வந்தாரு ஏமா இது நிகழ்ச்சி ஆரம்பிக்க அப்படின்னாரு அவங்க சொல்ல சார் நீங்க கலெக்டர் வந்ததானே ஆரம்பிக்க சொல்றீங்க எல்லாம் ரெடியா தான் இருக்கும் கலெக்டர் வந்து 1/2 மணி நேரம் வச்சிருந்தாரு கலெக்டர் வந்து 1/2 மணி நேரம் வச்சு எங்க நிக்காருன்னு பார்த்தா கலெக்டர் என் பக்கத்துல நிக்காரு என் வீட்டுக்காரர் பின்னாடி நின்னாரு ஆமா அதாவது அது மட்டுமா நான் ஊர்ல போன புது கல்வியோட ஊருக்கு வந்தா நான் கலெக்டரோட இருந்து சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லணும்னா அதுக்காக நானும் கலெக்டரும் அப்படியே செல்ஃபி எடுத்தோம் கரெக்டா போட்டோ எடுக்கணும்னு பாத்துட்டு இருந்தேன் பேஸ்புக்லயும் ஆமா தனியா இதே உனக்கு ஒரு சுகாலி ஆமா பாருங்க அப்படி யாராவது என்கிட்ட வந்து பாப்பாத்தி உன் புருஷனுக்கு என்ன வேலை 3 நேரமும் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுக்கிட்டு முத்தாரம் கோயில சுத்தி நிலையான சொல்ல முடியும் பாப்பாத்தி அவர்கள் கேட்க ஏன் தெரியுமா அவங்க எல்லாம் பொண்ணு